வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த 2 வாரங்களாக காசாவில் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் தளபதிகளை கொல்ல ஐடிஎஃப் மற்றும் இஸ்ரேலிய உள்ளக உளவுத்துறை ஷின்பெற்று கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்ட 9 மூத்த தளபதிகளின் பெயர்களை இஸ்ரேலிய ராணுவம் வெளியிட்ட அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. கொல்லப்பட்ட தளபதிகளில் 8 பேர் ஹமாஸை சேர்ந்தவர்கள், ஒருவர் பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத் தளபதி. ஹமாஸில் கொல்லப்பட்ட 8 தளபதிகளும் ஹமாஸின் ஆயுத உற்பத்தி தலைமையகம் மற்றும் அவர்களின் ராணுவ உளவுத்துறையை பிரிவு உட்பட ஹமாஸின் ராணுவ திறன்களை மீண்டும் கட்டியெழுப்பு செயற்படும் பிரிவுகளை நடத்தி வந்ததாக ராணுவம் மேலும் கூறியது. ஆயுத உற்பத்தி தலைமையகம் ஹமாஸின் ஆயுத களஞ்சியத்தை மீட்டெடுப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் பொறுப்பாகும். மேலும் ஹமாஸின் ராணுவ பிரிவான இஸ்ராலின் அல்-கசாம் படைப்பிரிவுகளின் செயற்பாட்டு கட்டுப்பாட்டை பராமரிக்கவும், இஸ்ரேலுக்கு எதிரான தீவிரவாத நடவடிக்கைகளை முன்னேற்றவும் ராணுவ உளவுத்துறை பிரிவு உளவு தகவல்களை வழங்குகிறது என்று இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டது. கொல்லப்பட்ட முகமது அபு அவத் ஹமாஸின் ஆயுத உற்பத்தி தலைமையகத்தில் குறிப்பாக திட்டங்கள் மற்றும் மேம்பாட்டுத் துறையில் ஒரு மூத்த தளபதியாக இருந்தார். ஹமாஸின் துல்லிய ஏவுகணை திட்டத்தை உருவாக்கி முன்னேறுவதற்கு அவர் பொறுப்பேற்றார். மேலும் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப கட்டுப்பாட்டு தலைவராகவும் பணியாற்றினார் என்று ராணுவம் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்ட முஸ்தபா தாபிஷ் ஆயுத உற்பத்தி தலைமையகத்தில் ஒரு துறையின் துணை தளபதியாக இருந்தார். கொல்லப்பட்ட பிலால் அபுஷிகா மற்றும் தைசீர் ஷரீம் இருவரும் ஆயுத உற்பத்தி தலைமையகத்தின் பிரிவு தளபதிகளாக இருந்தனர். கொல்லப்பட்ட முன்தீர் சலாமி ஆயுத உற்பத்தி தலைமையகத்தில் ஒரு உற்பத்தி தளபதியாக இருந்தார். அவர் பல்வேறு வகையான ஆயுதங்களின் உற்பத்தியை மேற்பார்வையிட்டார். அதன் மூலம் காசா இயக்கத்தின் ராணுவ கட்டமைப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்தது. கொல்லப்பட்ட பிலால் முசல்லம் ஹமாஸின் ராணுவ உளவுத்துறை பிரிவில் ஒரு பிரிவு தளபதியாகவும், அஹமட் அபு ஷமாலா அதே பிரிவில் ஒரு படை தளபதியாகவும் இருந்தார். கொல்லப்பட்ட ரவி முஸ்தபா ரவி சுக்வீல் ஹமாஸின் ராணுவ பிரிவு இஸ்ராலின் அல்-கசாம் படைப்பிரிவுகளின் நிதி செயல்பாட்டுக்கு தளபதியாக இருந்தார். அவர் மில்லியன் கணக்கான டாலர் தீவிரவாத நிதியை ஹமாஸுக்கு மாற்றுவதில் ஈடுபட்டார். இதனால் ஹமாஸின் தொடர்ச்சியான தீவிரவாத நடவடிக்கைகள் மற்றும் மறுசீரமைப்புக்கு நிதியளித்தார் என்று இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்தது. பாலஸ்தீனிய இஸ்லாமிக ஜிகாத்தில் கொல்லப்பட்ட முகமது அல் பயூக் ஆயுத உற்பத்தி பிரிவில் ஒரு மூத்த தளபதி. இந்த 9 தளபதிகளும் கடந்த 2 வாரங்களில் இஸ்ரேலிய விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர். வார இறுதியில் காசாவில் தீவிரப்படுத்தப்பட்ட இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் நடவடிக்கைகள் வேறு வழிகளில் பேச்சுவார்த்தைகளின் இழுபறையின் தொடர்ச்சியாக கருதப்படலாம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் வாஷிங்டன் பயணம் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உச்சக்கட்டத்தை அடையும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த போதிலும் எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இயக்க குழுக்கள் தோஹாவில் ஒரு வாரம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தன. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தம் நெருங்கி வருவதாக கூறும் உற்சாகமான செய்திகளை வெளியிட்டிருந்தார். ஆனாலும் கூட பேச்சுவார்த்தைகள் தோஹாவில் ஸ்தம்பித்தன. மேலும் ஒப்பந்தத்தை இறுதி செய்ய உதவுவதற்காக ட்ரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அங்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர் பயணிக்காமல் வீட்டிலேயே இருந்தார். ட்ரம்பின் பொது நம்பிக்கை இருந்த போதிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் இல்லாமல் நேதன்யாகு வாஷிங்டனில் இருந்து திரும்பியதை தொடர்ந்து காசாவில் ஐடிஎஃபின் மிக தீவிரமான தாக்குதல்கள் உடனடியாக நடந்தன. கடந்த வாரம் 5 இஸ்ரேலிய துருப்புகள் கொல்லப்பட்டனர். கடந்த 48 மணி நேரத்திற்குள் சுமார் 250 இலக்குகள் தாக்கப்பட்டதாக ராணுவம் கூறியது. வாஷிங்டனை விட்டு வெளியேறுவதற்கு முன் நேதன்யாகு இஸ்ரேலின் முக்கிய கோரிக்கைகளை மீண்டும் தெரிவித்தார். காசாவை ஆயுதமற்ற பிராந்தியமாக மாற்ற வேண்டும். ஹமாஸின் ராணுவ மற்றும் நிர்வாக திறன்கள் அகற்றப்பட வேண்டும். பேச்சுவார்த்தைகள் மூலம் அந்த விஷயங்கள் அடையப்பட்டால் அது மிகவும் சிறந்தது என்று அவர் ஒரு காணொலி அறிக்கையில் கூறினார். ஆனால் இல்லை என்றால் அந்த நோக்கங்கள் வேறு வழிகளில் அடையப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். தரையில் ஏற்படும் தாக்குதல் ஹமாஸுக்கு ஒரு செய்தியாகவும், அரசாங்கத்தின் போர் நோக்கங்கள் மாறாமல் உள்ளன என்பதற்கான நேதன்யாகுவின் கூட்டணி கூட்டாளிகளுக்கு ஒரு சைகையாகவும் செயற்படுகிறது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதல்களில் காசாவின் பெய்ட் ஹனூனில் எடுக்கப்பட்ட ஆளற்ற விமான புகைப்படங்கள் தரையின் மேலே பெருமளவில் அளிக்கப்பட்ட ஒரு நகரத்தை காட்டுகின்றன. ஆனால் இந்த போரில் அடிக்கடி நடந்ததை போல உண்மையான போர் நிலத்தடியில் உள்ளது. ஹமாஸ் சுரங்க பாதைகளின் பெரிய அளவிலான வலையமைப்பில் உள்ளது. அவற்றில் சில இன்னமும் அப்படியே செயற்படுகின்றன. அந்த நிலத்தடி இலக்குகளை பொது இஸ்ரேலின் செயல்பாட்டு மையத்தின் முக்கிய இலக்காக இருப்பதாக தெரிகிறது. ராஜதந்திர பேச்சுவார்த்தையில் ஏற்பட்ட முறிவு விரைவாக தரையில் கூர்மையான தாக்குதல்களுக்கு வழிவகுத்தது. அந்த விரிவாக்கம் நேதன்யாகுவின் பெரிய அளவிலான அணுகுமுறைக்கு சரியாக பொருந்துகிறது. அதுதான் இஸ்ரேலின் முக்கிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளும் வரை ஹமாஸ் மீது தீவிர ராணுவ அழுத்தத்தை பராமரிக்க வேண்டும். இந்த சமீபகால திருப்பம், அதாவது வெளிநாட்டில் தேக்கமடைந்த ராஜதந்திரம், உள்நாட்டில் தீவிரப்படுத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கைகள் இஸ்ரேலின் தற்போதைய தந்திரோபாயத்தை வெளிப்படுத்தும் சாளரத்தை வழங்குகிறது.
இது ராஜதந்திரம் சரிந்து வெற்றிடத்தை நிரப்பும் போர் அல்ல. இரண்டு பாதைகளும் இணையாக நகர்வும் ஒரு நிகழ்வு. ஒவ்வொன்றும் மற்றொன்றை வடிவமைத்து பலப்படுத்தும் ஒரு நிகழ்வு. இஸ்ரேல் ஒரு எதிர்கால ஒப்பந்தத்தின் வரையறைகளை ராஜதந்திர மொழியில் மட்டுமல்ல, விமான தாக்குதல்களிலும் காட்ட முயற்சிக்கிறது. பேச்சுவார்த்தை மேசைக்கு மீண்டும் கொண்டு செல்ல போர்க்களத்தில் ஹமாஸுக்கு பேரழிவை உருவாக்குவதே இதன் குறிக்கோள். பல வாரங்களாக பணைய கைதிகளை விடுவிக்கும் ஒரு போர் நிறுத்தத்தை நேதன்யாகு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய பொதுமக்களிடமிருந்தும் வாஷிங்டனில் இருந்தும் ஐரோப்பிய தலைநகரங்களிலிருந்தும் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. ஒப்பந்தம் இல்லாமல் நேதன்யாகு திரும்பும்போது ராணுவ நடவடிக்கை முடுக்கிவிடப்பட்டதன் மூலம் வலுப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியை அனுப்பியது. அதன் மூலம் அவர் சொல்வதையே அர்த்தப்படுத்துகிறார். இறுதியில் ஹமாஸ் நிராயுதபாணி ஆக்கப்பட வேண்டும். ஹமாஸின் அனைத்து ராணுவ அல்லது அரசாங்க திறன்களையும் பறிக்கப்பட வேண்டும். இது நடக்கும் வரை போர் தொடரும். வெள்ளிக்கிழமை வாஷிங்டனில் இருந்து நேதன்யாகுவின் திரும்புதலும், சனிக்கிழமையிலிருந்து காசாவில் போரின் திடீர் எழுச்சியும் ஹமாஸுக்கு ஒரு தெளிவான செய்தியினை அனுப்புகிறது. ஒப்பந்தம் இல்லை என்றால் இதுதான் முன்னால் உள்ளது. காசா பகுதியில் இஸ்ரேலின் கடல்சார் முற்றுகையினை உடைக்கும் முயற்சியினை மேற்கொண்ட ஒரு கப்பலில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி நாடு கடத்தி ஒரு மாதத்திற்கு பின்னர் பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்வலர்கள் மற்றும் மனிதாபிமான உதவி பொருட்களை ஏற்றிக்கொண்டு காசா செல்லும் படகு ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியின் சிசிலியில் இருந்து புறப்பட்டது. ஹண்டாலா என்ற பெயருடைய படகு மதியம் 12 மணிக்கு ஸ்ராகஸ் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டது. ஒரு AFP செய்தியாளர் அந்த படகு சுமார் 15 ஆர்வலர்களை ஏற்றி சென்றதை கண்டார். இது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியால் இயக்கப்படுகிறது. அதே அமைப்பு தான் முன்பு காசாவுக்கு போக கிளம்பிய மேட்லின் என்ற படகையும் இஸ்ரேலின் முற்றுகையினை எதிர்த்து போராட அனுப்பியது. சுமார் 100 பேர், சிலர் பாலஸ்தீனிய கொடிகளை பிடித்தபடியும் மற்றவர்கள் கெஃபிய துணிகளை அணிந்தபடியும் துறைமுகத்தில் கூடி படகு புறப்படுவதை உற்சாகப்படுத்தினர், சுதந்திர பாலஸ்தீனத்திற்கான முழக்கங்களுடன். இந்த படகு காசாவுக்கு மருத்துவ பொருட்கள், உணவு, குழந்தைகள் உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை எடுத்து செல்வதாக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மத்திய திரைக்கடலில் சுமார் 1800 கிலோமீட்டர் பயணித்து காசா கடற்கரையை அடையும் நம்பிக்கையில் படகு புறப்பட்டது. இந்த படகு முதலில் தென்கிழக்கு இத்தாலியில் உள்ள கலிபோர்னியில் நிறுத்தப்படும். அங்கு பிரான்சின் தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சுமைஸ் கட்சியின் 2 உறுப்பினர்கள் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. படகில் ஏறவிருக்கும் 2 லா பிரான்ஸ் இன்சுமைஸ் உறுப்பினர்களில் ஒருவரான கேப்ரியல் கதாலா கூறிய போது, இது காசாவில் உள்ள குழந்தைகளுக்கான ஒரு பணி. மனிதாபிமான முற்றுகையை உடைத்து இனப்படுகொலை குறித்த மௌனத்தை உடைப்பது நமது நோக்கம் என்று கூறினார். நாங்கள் காசாவை அடைவோம் என்று நம்புகின்றேன். இல்லை என்றால் அது இஸ்ரேலின் மற்றொரு சர்வதேச சட்ட மீறலாக இருக்கும் என்று அவர் கூறினார். முக்கிய காலநிலை ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் மற்றும் பிரெஞ்சு பாலஸ்தீன ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹாசன் உட்பட ஆர்வலர்களையும் ஏற்றி இத்தாலியில் இருந்து காசாவுக்கு புறப்பட்ட மற்றும் ஒரு கப்பலான மேட்லின் புறப்பட்ட 6 வாரங்களுக்கு பின்னர் இந்த முயற்சி வருகின்றது. ஜூன் 9 காசா கடற்கரையிலிருந்து மேற்கே சுமார் 100 கடல் மைல்கள் தொலைவில் இஸ்ரேலின் பலமுறை எச்சரிக்கைகளை முறை பயணித்த மேட்லின் படகை இஸ்ரேலிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினார்கள். இஸ்ரேல் படகை ஆஸ்டோட் துறைமுகத்திற்கு இழுத்து சென்று அதிலிருந்து 12 ஆர்வலர்களை கைது செய்து அடுத்த நாட்களில் நாடு கடத்தியது. இந்த முயற்சியை ஒரு விளம்பர சாகசம் என்று வர்ணித்த இஸ்ரேல், படகில் இருந்து சிறிய அளவிலான மனிதாபிமான உதவி பொருட்கள் அங்கீகரிக்கப்பட்ட தரைவழி சேனல்களை பயன்படுத்தி காசாவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறியது. கடல் வழியாக காசாவை அணுக பல ஆண்டுகளாக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அவை அனைத்தும் மேட்லினை போலவே காசாவுக்கு அருகே வரை கூட செல்லவில்லை. மே மாதம் அனுப்பப்பட்ட ஒரு படகு மால்டாவுக்கு வெளியே சர்வதேச நீரில் பயணித்த போது 2 ஆளற்ற விமானங்களால் தாக்கப்பட்டது. இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் மீது படகை அனுப்பிய அமைப்பு குற்றம் சாட்டியது. தாக்குதல் படகின் முன்பகுதியை சேதப்படுத்தியது. அந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. முற்றுகையை உடைக்க கடந்த கால முயற்சிகளும் தோல்வியடைந்தன. குறிப்பாக 2010 துருக்கியின் மாவி மர்மாரா கப்பல் சம்பவம் முக்கியமானது. அதில் இஸ்ரேலிய கமாண்டோக்கள் கப்பலில் ஏறினார்கள். கப்பலில் இருந்தவர்கள் துருப்புக்களை தாக்கிய போது ஏற்பட்ட வன்முறையில் 10 ஆர்வலர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் படுகாயமடைந்தார். இது சர்வதேச கண்டனத்தையும் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே கடுமையான ராஜதந்திர பிளவையும் ஏற்படுத்தியது. 2007 வன்முறை ஆட்சி கவிழ்ப்பு மூலம் ஹமாஸ் போட்டி பாலஸ்தீன படைகளிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து இஸ்ரேலும் எகிப்தும் காசா மீது பல்வேறு அளவிலான முற்றுகைகளை விதித்துள்ளன. இஸ்ரேலை தாக்க ஹமாஸின் ஆயுத கடத்தலை தடுப்பது அவசியம். அதற்கு காசாவுக்கு முற்றுகை தேவை என்று இஸ்ரேல் கூறுகிறது. முற்றுகையை விமர்சிப்பவர்கள் முற்றுகை காசாவின் சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு கூட்டு தண்டனையாகும் என்று கூறுகின்றனர். அக்டோபர் 7 தாக்குதலில் ஹமாஸ் தலைமையிலான இயக்கத்தினர் சுமார் 1200 பேரை கொன்றனர். அவர்களில் பெரும்பாலும் பொதுமக்கள் மற்றும் 251 பணிய கைதிகளை கடத்தினர். ஹமாஸ் இன்னமும் 50 பணிய கைதிகளை பிடித்து வைத்துள்ளது. அவர்களில் 20 பேர் உயிருடன் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது.
ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சு இதுவரை போரில் 57,000-க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது என்கிறது. காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களிலும் எல்லை பகுதியில் நடந்த ராணுவ நடவடிக்கைகளிலும் இஸ்ரேலின் இறப்பு 451 உள்ளது. இதில் 2 காவல்துறை அதிகாரிகள் மற்றும் 3 பாதுகாப்பு அமைச்சு சிவில் ஒப்பந்ததாரர்கள் அடங்குவர். பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஹமாஸின் காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்துகிறது. வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகள் உட்பட பொதுமக்கள் பகுதிகளில் இருந்து போராடுகிறது என்று வலியுறுத்துகிறது.